ஹாய். ஸோ இந்த 2 பாட்டிலுமே சுத்தமா ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஆயில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆயில் தான் ரீஃபில் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி வந்து நான் அந்த 2 பாட்டிலுமே சுத்தமா காலியானதுக்கு அப்புறம் தான் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணுவேன். அப்போ தான் வந்து வீக்லி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், மந்த்லி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ ஆயில் வந்து ரீஃபில் பண்ணோம்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியாது. இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, சுத்தமா காலியானதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ணோம்னா எனக்கும் வந்து ஒரு கரெக்டான பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆயிலை ரீஃபில் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மதியம் லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து மார்னிங்கே பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து ஷட் டவுன். ஸோ அதனால் வந்து கரண்ட் இருக்கும்பொழுதே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங்கே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நார்மல் டேஸ்லேயே நம்மளால் கிச்சனில் நிற்க முடியாது. ஷட் டவுன் சொன்னால் சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் என்ன பண்ணேன், மார்னிங்கே வந்து இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் குழம்பும் சைட் டிஷ்க்கு வந்து ஏதாவது 2 வெஜ்ஜீஸ் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃபுட் பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வெண்டைக்காய் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு பொரியல் மாதிரி ரெடி பண்ணிட்டு முட்டைக்கோசும் கேரட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு துவரம் மாதிரி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மதிய லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு.